Hi guys, I am Ritanya Shri and you're watching Ritanya Ritu. If you're a beginner, this is going to be a complete YouTube guide. So நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது I've struggled a lot. ஒன்று நான் யூடியூப் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேனே பிகாஸ் இந்த ஃபீல்டில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை கேட்குறக்கு. பட் ஐ எம் ஹியர், ஐ எம் தேர், யுவர் பெஸ்டி, யுவர் சிஸ்டர். ஓகே, to talk about how to start your YouTube channel, how to grow it. இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பட் க்ரோ பண்ணணும், டிப்ஸ் ட்ரிக்ஸ், என்ன டூல்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், என்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ், how to make it aesthetically, few tips on how your mindset should be to grow a YouTube channel, எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஐம் நாட் கேட் கீப்பிங் எனி திங். இந்த வீடியோவை நான் பார்ட் 1 பார்ட் 2னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒன்றா வச்சா ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ பார்ட் 1 இஸ் ஆல் அபவுட் எடிட்டிங் டிப்ஸ் ட்ரிக்ஸ் டூல்ஸ் எல்லாமே, அண்ட் பார்ட் 2 இஸ் அபவுட் how your mindset should be. பார்ட் 2ஓட லிங்க் நான் சீக்கிரம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எடுத்தோடனே சேனல் ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நோ யோர் நீஷ். இப்போது நீஷுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எதர் யோர் டேக்கிங் குக்கிங் வீடியோஸ், லைக் குக்கிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் போஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை டான்ஸ் வீடியோஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் வீடியோ எடுத்து போடலாம். இல்லை என்ன மாதிரி நீஷே எல்லாமே போடலாம். லைக் யோர் லைஃப் இஸ் யோர் கண்டென்ட், அந்த மாதிரியும் போடலாம். இட்ஸ் லைக் நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் vlog போஸ்ட் பண்ணலாம், ஜென்ரிக்காக போஸ்ட் பண்ணலாம். ஸோ நீஷ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதிலே போங்க. லைக் உங்கள் நீஷ் வந்து நீங்கள் கீப் அப் பண்ணணும் அப்படின்னா அதிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நீஷ் இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் பை போஸ்டிங் vlogs. இனிஷியலி யூ வில் ஃபைண்ட் அவுட் யோர் நீஷ். என்னோடது வந்து ஜென்ரலாக பார்த்தோன்னா ஐம் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், லைக் ஐம் லிவிங் இன் கோயம்புத்தூர், ஐம் அ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட். ஸோ என்னோட லைஃப்பில் நான் என்ன பண்ணுறேன், லைக் ப்ரொடக்டிவ் மார்னிங் vlogs, நைட் ரொட்டீன்ஸ், ஷாப்பிங் ஹால், இந்த மாதிரி காமிக்கிறது என்னோட நீஷ் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் நோ யோர் ஒய். ஏன் நம்ம இந்த யூடியூப் சேனல் வைக்கிறோம், சும்மா எடுத்தோடனே அப்படி ஃபேமஸ் ஆகிடலாம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடாதீங்க. நான் கொஞ்சம் ஒரு பாக்கெட் மணி அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் ஆரம்பித்தேன். பட் ஈவன் ஐ காட் பர்ன்ட் அவுட் டோட்லி. அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் எனக்கு தெரியல, ஆன் த ப்ராசஸ் நான் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணது என்னமோ ஒரு பாக்கெட் மணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆஃப்டர் நோயிங் த ஹோல் ப்ராசஸ் ஐ ஃபெல் இன் லவ் வித் த ப்ராசஸ். ஸோ நான் காசு சம்பாதிக்கிறேன் லைக் அந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு வந்துடாதீங்க. பிகாஸ் லைக் ஐம் பிளண்ட்லி டெல்லிங் யூ, யூடியூப்லேருந்து வந்து காசு சம்பாதிக்கிறது இஸ் ரியலி ஹார்ட். லைக் நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருந்தால் தான் நல்லா உங்களுக்கு அந்த கொலாப் மூலியமாக அந்த மாதிரிலாம் வந்து மணி கிடைக்கும். மற்றபடி வியூஸ்க்கோ அதுக்கெலாம் வந்து ரொம்ப கம்மி, லைக் அநியாயத்துக்கு கம்மி கேஷ். ஸோ ஐம் டெல்லிங் இட் டு யூ. அண்ட் நான் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன், நான் இன்கம் ரிவீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து இந்த வியூஸ் கணக்கில் கேல்குலேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து டோட்டலி தப்பு. இட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி மிஸ்லீடிங். ஸோ யூடியூபர்ஸ்க்கு வந்து வியூஸில் பெருசாக கேஷ் வரதே கிடையாது. அண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்லலாம் வந்து கேஷ் வரதே கிடையாது. இந்த வீடியோக்கு நடுவில் ஒரு ஆட் வருது தெரியுமா, அதுலேருந்து லைக் ஒரு பைசா கணக்கில் கொஞ்சம் அக்யூமுலேட் ஆகி தான் எங்களுக்கு லைக் கேஷாக வரது. ஸோ தட் இஸ் தி ஒன்லி இன்கம். அண்ட் ஒரு சிலர் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, மெம்பர்ஷிப் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து கொஞ்சம் இன்கம் வருது. ஒரு ப்ராப்பர் இன்கம் அப்படின்னா யூடியூப்பில் நீங்கள் பண்ணுற கொலாபரேஷன்ஸ். அண்ட் அந்த கொலாபரேஷன்ஸ் வரக்கு யோர் சேனல் மஸ்ட் ஹேவ் க்ரோத். லைக் ஒரு ப்ராப்பர் என்கேஜ்மெண்ட் இருக்கணும், சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், அண்ட் ப்ராப்பர் வியூஸ் இருக்கணும், அண்ட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணணும். ஸோ அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் அது வரைக்கும் நீங்கள் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். எடுத்தோடனே நம்ம வந்தோமா, நம்ம காசு சம்பாதிக்கிறோமா அப்படியெல்லாம் கிடையாது. திஸ் இஸ் நாட் ஹவு யூடியூப் ஒர்க்ஸ். இப்போ வந்து என்னோட வை அப்படின்னா வென் ஐ க்ரூ அப் லைக் ஆஸ் அ டீனேஜோ, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ, ஹாஸ்டல் இருக்கும்போது ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லாட். எனக்கு வந்து நிறையா தெரியல, ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூல் பற்றியோ இல்லை ஒரு ஹாஸ்டல் பற்றியோ நிறையா தெரியவே கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய அக்காவாக யாராச்சும் இருந்தால் சொல்லியிருந்துருக்கலாம், லைக் ஹவுஸ் ஹாஸ்டல் எக்ஸாக்ட்லி, ஹவுஸ் காலேஜ் லைஃப் எக்ஸாக்ட்லி, யாராச்சும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஜஸ்ட் வை ஐ வாண்ட் டு ஷோ மை லைஃப் ஆன் யூடியூப். லைக் என்னோட சிஏ ஜேர்னி அண்ட் அது ஃபெயில் ஆனது, அண்ட் நவ் ஐ எம் இன் காலேஜ், நவ் இப்போ லைஃப் எப்படி இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சம்டைம்ஸ் லைக் லைஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் ஸ்வீட் அண்ட் ஆஸ் ப்ரொடக்டிவ். அப்படியே அப்புறம் வந்தோமா, படித்தோமா, அப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆனோமா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ கைஸ். லைக் யங் பீப்புள் இன்டர்நெட்டில் இப்போலாம் ரொம்ப நிறையா மிஸ்லீடிங்காக இருக்குது. எடுத்தோடனே இந்த ஃபீல்டுக்கு போனோம், அப்படி சம்பாதிச்சலாம், இந்த ஃபீல்டுக்கு போனோம், அப்படி இருந்தெல்லாம் ரொம்ப மிஸ்லீடிங்காக இருக்குது. ஸோ என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது லைக் ஒரு ப்ராப்பர் லைக் ஒரு கைடன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நவ் ஐம் போஸ்டிங் வீடியோஸ். லெட்ஸ் டாக் அபவுட் எக்யூப்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ எடுக்கிற டூல். வீடியோக்கு மோஸ்ட்லி கேமராஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஃபோனோட கேமராவே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் நிறையா யூடியூபர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. நானுமே ஐஃபோன் யூஸர்லாம் கிடையாது. இப்போ என்கிட்ட விவோ ஃபோன் இருக்குது, நான் அதில் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் சின்ஸ் மை யூடியூப் சேனல் இஸ் க்ரோயிங், நவ் ஐ எம் அப்டேட்டிங் டு அ பெட்டர் வெர்ஷன். இப்பயும் நான் ஐஃபோன் வாங்கல, ஐ வில் டெல் யூ வாட் ஃபோன் ஐம் கெட்டிங்.
வீடியோ குவாலிட்டி இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ குவாலிட்டின்னு வரும்போது மேக் ஷோர் தட் யூ டேக் யோர் வீடியோஸ் இன் சன்லைட் ஆர் குட் குவாலிட்டி லைட் செட்டிங். ரொம்ப ஒரு டிம்மான என்விரான்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா வியூவர்ஸ்க்கு அது பார்க்க நல்லா இருக்காது. சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து லைட் குவாலிட்டி நல்லா இல்லை, லைட்டிங் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட் இன் அ குட் குவாலிட்டி ரிங் லைட் ஆர் இன்னொரு லைட். நான் அந்த பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணுறேன், எனக்கு அந்த நேம் தெரில. நான் ரிங் லைட் விட ஐ ஃபைண்ட் திஸ் லைட் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் மொபைலில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன லைட் இருக்குது, லைக் நீங்கள் மொபைலில் கிளிப் பண்ணி அண்ட் தென் தட் லைட் வில் பி மோர் தென் enough to focus on your face. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மொபைலில் கிளிப் பண்ணி யூஸ் பண்ணுற லைட் வாங்கிக்கோங்க. உங்கள் வீடியோ வந்து ஷேக்கியாக இல்லாமல் ஸ்டர்டியாக இருக்கிறதுக்கு ட்ரைபாட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் ட்ரைபாட். ட்ரைபாடில் என்னோட ஃபேவரட் ட்ரைபாட் இஸ் தி சிக்னிபாட் செல்ஃபி ஸ்டிக் கம் ஃபோல்டபிள் ட்ரைபாட் ஃப்ரம் த பிராண்ட் ஸ்கைவிக். இதில் கூடயே இந்த ப்ளூடூத் கிளிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ வென் யூ ஷூட் வீடியோஸ் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் நீங்கள் இந்த ப்ளூடூத் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா கூட யூ கேன் ஜஸ்ட் கிளிக் திஸ். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இந்த ப்ளூடூத் கிளிக்கர் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்ல, இதுதான் அலுமினியம் போல். 6 ஸ்டேஜஸ் இருக்குது அண்ட் அப் டு 1.5 மீட்டர்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஏன் என்னோட ஃபேவரட்னா இட் இஸ் வெரி ஈஸி டு யூஸ் அண்ட் ஈஸி டு கேரி. நான் ஹாஸ்டலுக்கும் வீட்டுக்கும் அடிக்கடி போகிறதுனால எனக்கு கேரி பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேண்ட் பேக்லேயே நான் போட்டு எடுத்துகிட்டு போய்ப்பேன். இட் இஸ் லைட் வெயிட், பட் கீழே இவங்க இந்த சிலிகான் கிரிப் கொடுத்துருக்கிறதுனால ஃபோனை ஸ்டர்டியாக பிடிச்சிக்கும். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் வந்து நீங்கள் 360 டிகிரி ரொட்டேஷனும் பண்ணிக்கலாம் அண்ட் 180 டிகிரி ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஆங்கிளில் எந்த ஹைட்டில் வேணாலும் நீங்கள் வச்சு வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் கம்பேட்டபிள் வித் ஆல் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் கோப்ரோ. ஸோ மொபைல் ஃபோன் அட்டாச்மெண்ட்டும் இருக்குது, கோப்ரோ அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இது ஈஸியாக இப்படி டிட்டாச் பண்ணி திருப்பி ரீஅட்டாச் பண்ணிக்கலாம். இது என்னதான் லைட் வெயிட்டாக இருந்தாலுமே அவங்க குவாலிட்டியில் சுத்தமாக காம்ப்ரமைஸே பண்ணிக்கல. இட் இஸ் டாப் நாச். நெக்ஸ்ட் இந்த லெதர் வாலெட் ஸ்டாண்ட் உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மெட்டல் ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது வந்து அதிசிவ் ரிங். ஸோ அந்த ரிங்கை ஃபோனில் அட்டாச் பண்ணிட்டு அது கூட இந்த லெதர் வாலெட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். பிகாஸ் தீஸ் போத் ஆர் மேக்னெட்டிக். இப்போ சம்டைம்ஸ் when you're going out you can't carry your tripod everywhere you go. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபோனில் ஃபில்ம் பண்ணணும் அப்படின்னா this magnet will be very useful for you. This is Skyvik's TrueHold Square Stick-on Magnet Mobile Holder. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் கவர் இருக்குல்ல, அதுலேயே நீங்கள் டேரெக்டாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நீங்கள் ஃபில்ம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தே கிவ் யூ திஸ் மேக்னெட்டிக் பிளேட். அதை வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஸ்டிக் இட் அண்ட் யூ கேன் டேக் வீடியோஸ் வித்வுட் த ஹெல்ப் ஆஃப் ட்ரைபாட். தேர் இஸ் வாரண்டி ஃபார் ஆல் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் கூட எக்ஸ்ட்ரா மேக்னெட்ஸ் அண்ட் அதர்சிவ்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆடியோ இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஆடியன்ஸ். நீங்கள் எங்கேயோ கிணத்துக்குள்ளேருந்து உட்காந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா யாருக்குமே எதுவுமே புரியாது நீங்கள் பேசுகிறது. ஆடியோக்கு எடுத்தோன்னே யூ நீட் நாட் இன்வெஸ்ட் அ லாட். இஃப் யூஆர் கிவிங் வாய்ஸ் ஓவர்ஸ்னா ஹெட்ஃபோன்ஸ் இருக்குல்ல, வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ், அதில் ஒரு சின்ன மைக் இருக்கும். ஐ எம் இன்சர்ட்டிங் த பிக் தேர். அந்த மைக்கே போதுமானது. யூஆர் எக்ஸ்டெண்டிங் யுவர் பட்ஜெட் அப்படின்னா ஜினாரோன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பிகினர் யூடியூபர்ஸ் வந்து அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஐ ஹேட் த பட்ஜெட், ஸோ ஐ அப்கிரேடட் டு அ பெட்டர் மைக். இந்த ரோட் மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து 13,000 வருது. யூடியூப் எல்லாம் நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பட் ரொம்ப நேரம் உங்களுக்கு ஃபோனில் எடிட் பண்ணுறக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த ப்ளூடூத் மவுஸும் ப்ளூடூத் கீபேடும் வாங்கிக்கிறது தான். எடுத்தோன்னையுமே நீங்கள் லார்ஜர் ஸ்க்ரீனுக்கு அப்கிரேட் ஆகுறது இட் வில் காஸ்ட் யூ மோர். இஃப் யூ ஹேவ் த பட்ஜெட் தாராளமாக வந்து பிக்கர் ஸ்க்ரீனுக்கு அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இந்த ப்ளூடூத் மவுஸ் அண்ட் ப்ளூடூத் கீபோர்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எடிட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடிட்டிங், டைப்பிங்க்கு, ஒரு வீடியோவை கட் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எடுத்தோன்னையுமே இதில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேனே. அண்ட் உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் லோவாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் அ பென் ட்ரைவ். இந்த ஒரு குட்டி கனெக்டர் மாதிரி இருக்குது. இந்த கனெக்டர் வந்து உங்கள் ஃபோனோட யூஎஸ்பி கேபிளில், ஐ மீன் உங்கள் ஃபோனோட சார்ஜிங் போர்ட்டில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடியே பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேப் இருக்கும். ஸோ அதில் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுத்த வீடியோ ஃபைல்ஸ் எல்லாமே பென்ட்ரைவ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் பென்ட்ரைவில் உங்கள் வீடியோஸை சேஃபாக வச்சுருக்கலாம். Next, let's talk about editing. Editing is really important in a video. And இப்போலாம் வந்துட்டு நிறைய பேர்த்தோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ எப்படியாச்சும் you have to capture their attention span. Attention span எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னா creating aesthetic videos and adding sound effects. இது ரெண்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஸ்தட்டிக்காக எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இப்போது ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, யுவர் ஃபேவரட் யூடியூபர்ஸ் வீடியோ, அவங்க என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இனிமேல் நீங்கள் ஒரு யூடியூபராக மாறிட்டீங்கன்னா கீப் திஸ் இன் யோர் மைண்ட். ஆல்வேஸ் ஒரு யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா ஒரு வியூவர் மைண்ட் செட்லேருந்து பார்க்காம ஒரு லேர்னர் மைண்ட் செட்லேருந்து பாருங்கள். அவங்க என்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க எந்த மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணுறாங்க, வாட் ஆர் த ட்ரெண்டிங் ஃபாண்ட்ஸ், போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் வாட் ஆர் த ட்ரெண்டிங் ஃபாண்ட்ஸ் அண்ட் அந்த ஃபாண்ட் கலர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அனிமேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அந்த ஃபாண்ட்க்கு. அண்ட் நிறையா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க, லைக் மவுஸ் கிளிக் சவுண்ட், இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எடிட்டிங்க்கு சூப்பரான ஆப்னா இந்த 3 ஆப்பு. ஒன்று வந்து வீட்டா, இன்னொன்று இன்ஷாட், இன்னொன்று கேப்கட். ஆக்சுவலி கேப்கட் இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. அப்புறம் தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க VPN ஏற்றி
CapCut நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் பிகாஸ் இட்ஸ் அ சைனீஸ் ஆப், அதனால் வந்து CapCut இஸ் நாட் அவைலபிள் இன் இந்தியா. ஸோ நீங்கள் VPN இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் CapCut இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர், எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஸோ CapCutலேயே வந்து உங்களுக்கு நிறையா ஃபான்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, CapCutல வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு thousands ஆஃப் கடல் மாதிரி இருக்குது யூடியூப்பில் வந்து வீடியோஸ். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அதில் போய் கற்றுக்கோங்க எப்படி நம்ம வந்து CapCutல வீடியோ எடிட் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லி. நெக்ஸ்ட் thumbnails ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது, அதில் உங்கள் வீடியோ அவங்க ஏன் கிளிக் பண்ணும்? அட்ராக்டிவ் thumbnails. உங்கள் வீடியோவில் நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணுறீங்களோ அதோட கிளிம்ஸ் எல்லாம் thumbnailல கொடுத்துருங்க, லைக் பிக்சர்ஸ் எல்லாமே. அண்ட் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது, நானும் இது பண்ணுற தப்பு தான், ஃபோட்டோஸ் எடுக்க மறந்துடுவோம் thumbnailக்கு, அதை மட்டும் மறக்காமல் எடுத்துருங்க ஃபோட்டோஸை. அண்ட் நான் thumbnail எடிட் பண்ணுற ஆப் வந்து Canva இஸ் தி பெஸ்ட் ஃபார் எடிட்டிங் thumbnails. அதில் ஃபில்டர்ஸ் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ அதே தான் எப்படி thumbnail கிரியேட் பண்ணுறது, கோ சர்ச் இன் யூடியூப் ஹவு டு கிரியேட் ஏஸ்தட்டிக் thumbnail ஆன் Canva. ஏன்னா நான் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு டுட்டோரியல் கொடுத்தேன்னா இந்த வீடியோ வில் பி ஸோ லாங். நெக்ஸ்ட் இஸ் யோர் யூடியூப் பேனர். நீங்கள் யூடியூப் பேஜ்குள்ளே போனோன்னே ஒரு பெரிய போர்டு மாதிரி இருக்குதா, தட் இஸ் யோர் யூடியூப் பேனர். அந்த பேனருமே கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக வச்சுக்கோங்க, கஜகஜன்னு இல்லாமல் கொஞ்சம். நான் உங்களோட யூடியூபர்ஸ், உங்களோட ஃபேவரட் யூடியூபர்ஸோட பேனர் போய் செக் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. அண்ட் யூஸ் திஸ் ஆப். இந்த ஆப் இஸ் ஹோலி கிரெயில் ஃபார் ஸோ மெனி திங்ஸ். எனக்கு பின்ட்ரெஸ்ட்டில் போய் ஏஸ்தட்டிக் யூடியூப் பேனர்ஸ், thumbnail ஐடியாஸ், இல்லை கேப்ஷன் ஐடியாஸ், இல்லை யூடியூப் வீடியோ ஐடியாஸே கொடுத்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்க ஐடியாஸ். யூஸ் தட் ஐடியா ப்ராப்பர்லி. ஃபில்ம் பண்ணும்போது ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் இன் அ வெரி குட் மேனர், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூடியூப் ஸ்டுடியோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் தான் வந்து நீங்கள் என்ன கான்டென்ட் போஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் thumbnail எடிட் பண்ணுறக்கு, உங்கள் டிஸ்கிரிப்ஷன் எடிட் பண்ணுறக்கு, அண்ட் மானிட்டைசேஷன் பட்டன், எப்போ மானிட்டைஸ் ஆக போகுது, கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஆப் தான். அனாலிட்டிக்ஸ் முதல் கொண்டு இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு உங்கள் வியூவர்ஸ் மற்ற வேறு என்ன சேனல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க, ஸோ தட் யூ கேன் டேக் இன்ஸ்போ ஃப்ரம் தியர் சேனல். அண்ட் அவங்கள ட்ரெண்டிங்கான வீடியோலாம் யூ கேன் ஆல்சோ போஸ்ட், லைக் அ டே இன் மை லைஃப், வாட் ஐ ஈட் இன் அ டே, இந்த மாதிரி vlogs பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். அண்ட் இட் வில் ஆல்சோ சஜஸ்ட் வாட் வியூவர்ஸ் ஆர் சர்ச்சிங். உங்கள் நீஷில் இருக்கிற வியூவர்ஸ்லாம் என்ன சர்ச் பண்ணுறாங்க, ஸோ வாட் கைண்ட் ஆஃப் வீடியோ தேர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பே உங்களுக்கு சொல்லும். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இன்னொன்று என்னென்னா பேக்ரவுண்ட் ரிமூவர் ஆப். ஸோ இந்த மாதிரி நான் இருக்கேன், ஐ ஜஸ்ட் நீட் மை ஃபோட்டோனா நான் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவர் ஆப் இன்ஸ்டால் பண்ணி தான் இந்த பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிப்பேன். நவ் லெட்ஸ் டாக் அபவுட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இன் டெப்த். ஓகேவா? என்னோட வீடியோ போய்கிட்டு இருக்கு, என்னோட வீடியோக்கு பின்னாடி ஒரு மியூசிக் வருதே, அந்த மியூசிக் வந்து நான் காப்பிரைட்டட் மியூசிக்காக இருக்கணும். ஏன்னா இஃப் யூர் ஆடிங் சினிமா சாங்ஸ் இல்லை மற்ற வீடியோஸ் வந்து சாங்ஸ் எடுத்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். பிகாஸ் தே ஆர் தி ஓனர் ஆஃப் த சாங் அண்ட் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நம்ம சாங் யூஸ் பண்ணுற காப்பிரைட் இஷ்யூ வரும். பட் ஐ ஃபவுண்ட் அ யூடியூப் சேனல் வேர் அவங்க சாங்ஸ் வந்து இந்த மாதிரி யூடியூபர்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூ ஹவ் டு கிவ் தெம் கிரெடிட்ஸ். ஸோ என் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐ டு நாட் ஓன் திஸ் மியூசிக், த கிரெடிட் கோஸ் டு ஸோ அண்ட் ஸோ அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அந்த சேனலோட நேம் இங்கே கொடுக்குறேன் அண்ட் அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னா ஐ கிளிக் த லிங்க். ஓகேவா? ஸோ எந்த சாங் எனக்கு பிடிச்சிருக்கோ ஐ கிவ் ஷேர் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுவேன் அண்ட் காப்பி லிங்க் நான் கொடுப்பேன். கூகுளில் போயிட்டு யூடியூப் வீடியோ டு ஆடியோ கன்வெர்ட்டர்னு கொடுத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வரும். அதில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் சூஸ் பண்ணி அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ மட்டும் செப்பரேட் ஃபைலாக கிடச்சிரும். ஸோ இந்த ஆடியோவை கண்டிப்பாக உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆடியோக்கான கிரெடிட்ஸ் கொடுத்துருங்க, ஏன்னா திருப்பி அது காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வில் அப்கிரேட் யோர் வீடியோ வேறு லெவலில். இட் வில் மேக் யோர் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற வெப்சைட் வந்து பிக்ஸ்பே. அதுக்குமே நீங்கள் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். நீங்கள் என்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கே நீங்கள் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அண்ட் தேர் ஆர் ஸோ மெனி ட்ரெண்டிங் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் லைக் மவுஸ் கிளிக் சவுண்ட் எஃபெக்ட், பஞ்ச் சவுண்ட் எஃபெக்ட், டேப், பாப், இந்த மாதிரி நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் டெக்ஸ்ட் வரும்போது அந்த சவுண்ட் எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கூட ஓகே. யூ கேன் ஆல்சோ மேக் யோர் வீடியோ ஃபன்னி ஆர் சீரியஸ் பை ஆடிங் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ மியூசிக்கு ஐ யூஸ் லுக் ரெம்போ, ஐ ஹோப் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட். அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு ஐ யூஸ் பிக்ஸ்பே அண்ட் CapCutலேயே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ பிக்ஸ்பே ஐ ஃபர்காட் டு கிவ் ஆட்ரிபியூஷனாக கூட ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். பட் CapCutோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். That's it for today's videos guys. Part 2 வந்து நான் நாளைக்கே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் அண்ட் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். Part 2ஓட டிஸ்கிரிப்ஷன்லையும் Part 1ஓட லிங்க் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். நான் என்னெல்லாம் ஆப் எல்லாமே என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு விஷயம் கூட கேட் கீப் பண்ணாமல் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். மறக்காமல் இது ஒரு சின்ன நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் கூட இந்த வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. Bye bye. See you in the next video.